ஈஸ்வரி ஐஸ்வர்யோட உண்மையான முகம் சீக்கிரமா ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கடைசியில இப்போ கல்யாணம் வரைக்கும் அந்த ஐஸ்வர்யாவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அந்த ஈஸ்வரியத்தை. இனிமே என்ன பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை ரொம்ப கோபத்தோட அழுதுகிட்டே அங்க இருந்த சாவித்திரி கிட்ட சொல்ல, அடியே அது எப்படி உன்னோட வாழ்க்கையை கெடுத்த அந்த ஈஸ்வரிய அம்புட்டு சாதாரணமாலாம் நான் விட்டுட மாட்டேன். ஆனா இவளுங்க என்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளுங்கடி. அவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சு பத்தாதுக்கு நாளைக்கு காலையிலேயே கல்யாணத்தை முடிக்கணுமா? இதுல இருந்தே தெரியல இவளுங்க என்னமோ பண்றாளுங்கன்னு. அதனால சீக்கிரமா இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும், நாம கண்டுபிடிக்கணும். இந்த கல்யாணத்தை நடத்த விடவே கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ஐஸ்வர்யாவை அழைச்சுக்கிட்டு இங்க ஈஸ்வரி ரூமுக்குள்ள போறத இங்க சாவித்திரி பாத்துடுறாங்க. அடியே இவளுங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போறாளுங்க, அப்படி என்னதான் பேசுறாளுங்கன்னு இவளை நாம பாப்போம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வேக வேகமா அங்க தாமரையை அழைச்சுக்கிட்டு ஈஸ்வரியோட ரூம் வாசலுக்கு போக, இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்குள்ள இருந்த ஈஸ்வரியோ அங்க ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னால முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நமக்கு எதிராக யார் வேணாலும் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் முக்கியமா அந்த சாவித்திரி இருக்காளே, எப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. யாரு என்னதான் செஞ்சாலும் சரி, எனக்கு ஐஸ்வர்யா தான் வேணும்னு சேது வாயால பிடிவாதமா இருந்து அவன் உன்னை கல்யாணம் பண்ணணும். புரிஞ்சதுல? சொல்ல போனா நாளைக்கும் சரி நாளானிக்கும் சரி அந்த தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த பக்கம் கூட அவன் எட்டி பார்க்க விடாத அளவுக்கு நீ நடந்துக்கணும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரியோ ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, ஆண்டி நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆண்டி இந்த வாழ்க்கையை நான் விட்டு கொடுப்பேன்? கண்டிப்பா சேது மாமாவை என்னோட முந்தானையிலே முடிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யாவோ அங்க ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெளியே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையோ, அம்மா பாருமா, இவளுங்க 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி தான் முடிப்பேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இப்போ என்னம்மா பண்றது? இங்க பாரு தாமரை, இந்த சாவித்திரி யாருன்னு இன்னமும் அந்த ஈஸ்வரி தெரிஞ்சுக்கல. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். நீ வா, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்திடுறாளுங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையை அழைச்சுக்கிட்டு அங்க சாவித்திரி நேரா ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள வந்த சாவித்திரியோ அங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி, நான் கேட்டது ரெடி ஆயிடுச்சா, எனக்கு சீக்கிரமா அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வச்ச சாவித்திரியை பார்த்து இங்க தாமரை இருந்துகிட்டு, அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணி என்னமோ கேட்ட, அப்படி என்னம்மா எடுத்துக்கிட்டு வர சொன்ன? அடியே இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரியும். வந்துட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி தாமரையை அழைச்சுக்கிட்டு நேரா வாசலுக்கு போக, அதே நேரம் ஒரு பட்டன் கேமராவை எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருந்த சாவித்திரி கிட்ட கொடுக்க, அதை வாங்கிக்கிட்டு சாவித்திரியோ ரூமுக்கு வந்து, அடியே இது என்னதுன்னு தெரியுதா? அந்த ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இந்த கேமரா மூலயமா நாம எல்லாத்தையும் ஃபோன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நான் இப்போதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவளுங்க ரூம்குள்ள இந்த பட்டன் கேமராவை வச்சா அவளுங்க என்ன பேசுறாளோ அதை நாம ஒட்டு கேட்டுடலாம். புரிஞ்சுதுல? அம்மா சூப்பர்மா, இது எப்படிமா நாம எடுத்துக்கிட்டு போய் ஈஸ்வரி அத்தைக்கு தெரியாம நம்ம உள்ள வைக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போக, அதே நேரம் இங்க ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ரூமை விட்டு வெளியே போற நேரம் இங்க சாவித்திரியும் அந்த பட்டன் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் சரியான இடத்துல பார்த்து அங்க வச்சுட்டு வேக வேகமா அவங்களோட ரூமுக்குள்ளேயுமே வந்துடுறாங்க. ஆண்டி நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணி அந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்பலனா இன்னொரு நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணியே இருக்க முடியாது. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க சித்ரா இருந்துகிட்டு, ஏய் ஐஸ்வர்யா, அம்மா ஒரு பாதினாலும் நீ இன்னொரு பாதிடி. உனக்கு மட்டும் பல குரல்ல பேச தெரிஞ்சதுனால தானே அன்னைக்கு தமிழ்ச்செல்வியோட போனை நான் திருடி கொடுத்து நீ அந்த தமிழ்ச்செல்வியோட குரல்ல செல்லப்பாண்டி கிட்ட பேசின. அது மட்டும் நடக்கலனா இன்னொரு சேது அந்த தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பானா என்ன? எப்படியோ நம்ம 3 பேர் போட்ட திட்டம் இன்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, இது நாளைக்கே யாருக்கும் தெரியாம நாம பாத்துக்கணும், கடைசி வரைக்கும். புரிஞ்சுதுல? அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா ஐஸ்வர்யா ஈஸ்வரின்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் மோகனா வந்து கூப்பிட இங்க 3 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் பட்டன் கேமரா மூலமா அங்க ரூமுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாவித்திரியும் தாமரையும் தன்னோட போன் வழியா எல்லா வீடியோவையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடி பாவீங்களா, அப்போ இவளுங்க தான் திட்டம் போட்டு தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்காளுங்க. அந்த ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வி குரல்ல செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறது.
ஏ தாமரை, இது ஒண்ணு போதாதாடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்ல, அம்மா அப்ப சரி வா, இப்பவே போய் நாம ராஜாங்க மாமா கிட்ட இந்த வீடியோவை காட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நாம நிப்பாட்டுவோம். சேது மாமாவும் அந்த ஐஸ்வர்யாவை அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்ல, அது எப்படி இப்பயே எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா என்ன? அந்த ஈஸ்வரி அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்துக்கு அவமானப்படணும், அசிங்கப்படணும், கேவலப்பட்டு அவ தூக்குல தொங்குற அளவுக்கு நான் செய்வேண்டி. அவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்த மாட்டேன். அந்த சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுற நேரமா பார்த்து இந்த உண்மையை நான் போட்டு உடைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சேது யார் கழுத்துல தாலி கட்டுறதுன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரமா பார்த்து ஒன்னு நான் மணமேடையில உட்கார வச்சு உன் கழுத்துல நான் தாலி கட்ட வைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு திட்டத்தை சொல்ல, அம்மா சூப்பர்மா, உன்ன மாதிரி யாருமே இருந்ததில்ல. உண்மையாலுமே உன்னை என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையை கெடுத்தால இந்த ஈஸ்வரி, அவளுக்கு சரியான பதிலடி நாம கொடுத்துதாம ஆகணும் அப்படின்னு இங்க தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மோகனா குரல் கொடுக்க சத்தம் கேட்டு சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு எல்லாருமே வெளியே வர, வந்த எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு ராஜாங்கம் கார்ல கிளம்பி கோவிலுக்கு போக, இன்னொரு பக்கம் இங்க சேதுவோ அங்க ஐஸ்வர்யாவை அழைச்சுக்கிட்டு தனியா ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. சேது ஐஸ்வர்யாவை அழைச்சுக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க தமிழ்ச்செல்வி அடிபட்டு அங்க ரோட்ல கிடக்கிறத பார்த்து வேக வேகமா போன சேதுவோ தமிழ்ச்செல்வி அங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி நின்னுக்கிட்டு இருக்க அங்க இருந்த ஐஸ்வர்யாவோ, மாமா என்ன மாமா, இவ என்னமோ இங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீங்க என்னமோ இங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்க மாமா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யா சொல்ல, ஏ ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. இவளை முதல்ல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாம கோவிலுக்கு போவோம். இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் உதவி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவோ தமிழ்ச்செல்வியை அப்படியே தன்னோட 2 கைகளால தூக்கிட்டு போய் கார்ல வச்சு நேரம் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போய் சேர்த்துறாங்க. கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன்ல அங்க செல்லப்பாண்டியோட நம்பரை கொடுக்க, அங்க ரிசப்ஷன்ல இருந்து செல்லப்பாண்டிக்கு இந்த மாதிரி உங்களோட பொண்ணு தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வழியில சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அங்க செல்லப்பாண்டி, வசந்தி, அப்பத்தானு எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர, இன்னொரு பக்கம் இங்க ஐஸ்வர்யாவோ சேதுவை அழைச்சுக்கிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. ஏயா சேது, என்னையா இம்பிட்டு நேரம் நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? அது வந்துப்பா, அந்த தமிழ்ச்செல்விக்கு அடிபட்டு ரோட்ல கிடந்தா, பிரசவ வலி வந்துடுச்சு போல இருக்கு, அதனால கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, சரிப்பா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு, வாப்பா ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வந்து இங்க மணமேடையில உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்க சொல்ல, இங்க சேதுவோ ஐஸ்வர்யாவை அழைச்சுக்கிட்டு போய் மணமேடையில உக்காந்து இங்க ஐயருமே மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருந்த தாமரையோ, அம்மா என்னம்மா கையில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்னமோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த போன்ல இருக்க ஆதாரத்தை எடுத்து இங்க இருக்க அந்த 3 பேரோட முகத்திரியும் நாம கிழிச்சாகணும், எடுத்து காட்டுமா. ராஜாங்க மாமா அந்த ஈஸ்வரிய நல்ல அடி வெளுத்து வாங்கி இந்த இடத்த விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரொம்ப பதட்டத்தோடையும் கோவத்தோடையும் அங்க சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அடியே இன்னும் 10 நிமிஷம் இருடி, சேது அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்ட போகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரத்தை நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு திட்டத்தை போட்டு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ஐயரோ மந்திரத்தை ஓதி முடிச்சுட்டு கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐயர் சொன்னதை கேட்டதும் சுத்தம் முத்தம் இருக்க எல்லாருமே அங்க பூக்களை தூவ, அதே நேரம் இங்க சேதுவோ தாலியை கட்ட எடுத்துக்கிட்டு போக, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி குரல் கொடுக்க, இங்க எல்லாருமே அதிர்ச்சியோட சாவித்திரியை பாக்குறாங்க. ஏய் சாவித்திரி, என்ன சாவித்திரி இதெல்லாம், எதுக்காக இப்போ கல்யாணத்தை நிறுத்துன்னு அபசகுணமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேட்க, சொல்றேன் ஏய்யா சேது, நீ எப்பேற்பட்ட மனுஷன், அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமானவளுக்கு நீ தாலியை கட்ட போறியே, அதனாலதான் உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த அத்தை உனக்காக உதவி பண்ணலாமேன்னு நான் இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கேன். என்ன தாச்சு இதெல்லாம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா எப்பேற்பட்ட பொண்ணுன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணா? அப்படி என்ன நீங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஐஸ்வர்யா தப்பு பண்ணவ, அவ நல்லவ இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ற மதனி, சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விஷயத்த பார்க்கணும்.
ஏ தாமரை, இன்னும் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா உன் ஃபோனில் இருக்க அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து இந்த இடத்துல இருக்க எல்லார்கிட்டையும் படமாக போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவித்திரி சொல்ல, இங்கே தாமரையோ தன்னோட ஃபோனில் அந்த பட்டன் கேமரா மூலயமா எடுத்த எல்லா வீடியோவையும் எடுத்து ஒன்று ஒன்றா அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் போட்டு காட்ட, அதை பார்த்ததும் இங்கே ராஜாங்கத்துக்கு சேதுக்குன்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே, என்னண்ணே வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா எப்படி? தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிச்சது வேற யாரும் கிடையாது, இதோ இருக்காங்களே ஈஸ்வரி மதனி, இவங்க தான். ஏய் ஐஸ்வர்யா, இன்னும் என்னடி சேது பக்கத்துல என்னமோ தாலி கட்டிக்க போற மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி குரல் கொடுக்க, ஐஸ்வர்யாவோ அப்படியே பதட்டத்தோட எழுந்து நிக்க, இன்னொரு பக்கம் இங்க சேதுவோ, என்னத்த சொல்றீங்க? அப்படியா, இவங்க 2 பேருமா சேர்ந்து என்னையும் தமிழ்ச்செல்வியையும் பிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்க, ஆமாப்பா சேது, அதுதான் உண்மை. இதோ இருக்காளே ஐஸ்வர்யா, இவதான் தமிழ்ச்செல்வியோட குரல செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சக்திக்கும் ஜெனிஃபருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னதே இந்த கேடு கெட்ட ஐஸ்வர்யா தான். இவளையா போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த தமிழ்ச்செல்வியை தூக்கி போட்டுட்டு வந்து இந்த மணமேடையில உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏய் ஐஸ்வர்யா, அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீறிய கோவத்துல அங்க சேதுவோ ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்க, வேற வழி இல்லாம இங்க ஐஸ்வர்யாவோ பட்டுன்னு சேதுவோட காலில் விழுந்து, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஈஸ்வரி ஆண்டியும் நானும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரே எண்ணத்துல தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன் மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை தான் வாயாலேயே எல்லாத்தையும் போட்டு உடைக்க, இதை கேட்டதும் அங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து அங்க ஈஸ்வரிய ஓங்கி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை கொடுக்குறாரு. போனா போதுன்னு ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னிச்சு என்னோட வீட்டுக்குள்ள விட்டா கடைசியில இப்படி என் புள்ள வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு நிக்கிறியடி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரிய ஓங்கி பலார்னு வெளுத்து வாங்கி இங்க ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சேதுவோ தான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அங்கேயே முட்டி போட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. ஏய் என் காலை விடுடி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாவம், உன்னை கூட்டிட்டு வரும்போது தமிழ்ச்செல்வி அடிபட்டு பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப கூட அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகும்போது என்ன சொன்ன? நமக்கு கல்யாணத்துக்கு நேரமாச்சுன்னு. என் தமிழ்ச்செல்வியை என்கிட்ட பிரிச்சுட்டு நீ என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மறுபடியும் ஐஸ்வர்யா பலார்னு அடி வெளுத்துவாங்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏயா சேது, எதுக்காக நீ அவகிட்ட கோபத்தை காட்டுற? இப்பவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன், போலீஸ் வந்து இவளை பிடிச்சிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே அங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண, போலீஸோ வந்து அங்க ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்றாங்க.